இப்போ நடக்கிற ஆட்சியில் என்னென்ன தவறு நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்யறது நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லணும் இல்லையா? செயல் திட்ட சிந்தனை வேணும். இவரோ இப்பவே யாரோ எழுதி கொடுக்கறத அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்றது கூட சரியா தெரியாம தப்பும் தவறுமா படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சி ஊழல் செய்யுது அப்படிங்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை இருந்த ஒரு ஆட்சி ஊழல் செய்யுது அப்படின்னு சொல்லி வழக்காடி அந்த முதல்வரையே சிறைக்கு அனுப்பின வரலாறுலாம் இருக்கு. ஏன் நீங்களும் அப்படி உங்க கையில ஆதாரம் இருந்ததுனாக்கா நீதிமன்றம் போங்க, ஊழல் செய்யறவங்கள சிறைக்கு தள்ள செய்யுங்க, அதுதானே முறை. இவ்வளவு பேசுற நீங்க உங்க கட்சியில இன்றைக்கு கட்சி பொறுப்பாளர்களா சில பேருக்கு பதவி கொடுக்கறதுக்காக உங்களுடைய கட்சி தலைமை நிர்வாகிகள்லாம் வந்துட்டு லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற புகார் வெளிப்படையாவே வருது. இப்படிப்பட்ட நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க முடியும்? இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வாய்கிலேயே பேசுறீங்க. உங்க கட்சி பொறுப்பாளரே பெண் நிர்வாகியினுடைய வீட்டுக்கு போய் அங்க போய் அலப்பறை பண்ணி அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் இலவசம் மக்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா அதை ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாரு. அப்புறம் மெல்ல சரிக்கு பல்ட்டி அடிச்சு இப்போ இவர் கொடுக்குறேங்கிறாரு. என்ன கொடுக்குறாரு? அவர் சொல்றபடி அப்படியே சொன்னோம்னாக்கா ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே இருந்தாக்கா அப்புறம் நீங்க வந்து கலட்டுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு பைக்கினோட விலை 80,000 ரூபாய். எங்க இருந்து நீங்க நிதி திரட்டுவீங்க? அடுத்து பட்டதாரியை பார்ப்போம். ஒரு பட்டதாரியை உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு 20 வருஷத்து ப்ராசஸ். நீங்க வந்த உடனேயே ஏதோ கடையில இருந்து பட்டாணி வாங்குற மாதிரி பேசுறீங்க. நீங்க சொல்ற இந்த 3 விஷயத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. வீடு இருக்கணும், ஒரு பைக் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற ஒரு மெத்த படிச்சவர் சொல்றாரு அதற்கான பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. இவனுங்க தமிழ் தெரிஞ்சுதான் பேசுறானுங்களா இல்ல தெரியாம பேசுறானுங்களா? அது இருக்கணும், இது இருக்கணும்னா எதிர்காலத்துல எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்றாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்கன்றத கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏற்கனவே வந்துட்டு பெண்களுக்கு மானிய விலையிலையும் ஊனமுற்றோருக்கு மானிய விலையிலையும் பைக் கொடுக்குறாங்க. ஒரு பைக் ஒரு மனிதனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை அப்படின்னாக்கா அதை அவன் சம்பாதிச்சு வாங்கணும், அதற்கான வழிவகைகளை செய்யணும். இதை ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற அரசு செய்துகிட்டு இருக்கு. அடுத்தது பட்டதாரியை உருவாக்கணும், அதை அவன் மனசுல இயல்பா நாம உருவாக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கல்வித்துறைக்கு எக்கச்சக்கமான சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு, செய்துகிட்டு இருக்கு. இதனால இன்னைக்கு இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கிறாங்க. ஒரு பட்டதாரி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்க பின்னால அலைஞ்சிக்கிட்டு மரத்திலையும் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஏறுறாங்கல்ல பசங்க, அவங்களுக்கு நீங்க முதல்ல அட்வைஸ் பண்ணி அவங்கள திருத்துங்க. தன்னால பட்டதாரி ஆயிடுவானுங்க. அவனுங்க ஏறுறத நீங்க படம் பிடிச்சி வேடிக்கை பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டுக்கு ஒரு பட்டதாரி உருவாக முடியும்? அடுத்தது வீடு. 70களிலேயே குடிசை மாற்று வாரியம் ஒன்று ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? வீடு இல்லாம தெருவோரம் அங்கே எங்கே குடியிருக்கிறவங்களுக்கு வீடு அடுக்குமாடி வீடு கட்டி கொடுத்தாங்க. அது அன்றையில இருந்து தொடர்ந்து இப்போ நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல எக்கச்சக்கமான வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. சென்னையை அடுத்து கண்ணகி நகர்னு ஒன்று இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பக்கத்துல பெரும்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? புதுசா ஏதாவது நல்லா ஆய்வு செஞ்சு இந்த அரசு எதை செய்ய தவறி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத உருட்டெல்லாம் உருட்டாதீங்க.